Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. டார்கெட் செட் பண்ண கற்றுக்குங்க. செட் பண்ண டார்கெட்டோட கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய 699 ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது ப்ரைம் டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அப்படின்னா, இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சக்தி ட்ரேடர் அப்படின்ட்டு. இது வந்து ப்ரைம் சக்தி ட்ரேடர் வந்து என்னுடைய 699 வந்து ஜாயின் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஃப்ரீயில் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 1 or 2 வந்து டெய்லி சென்ட் பண்ணிவிடுவேன். இது வந்து என்னோடய வியூ வந்து அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து 1 minute டைம் ஃப்ரேம் சார்ட். இது ஓகே, 1 minute டைம் ஃப்ரேம் சார்ட். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆச்சு, ஒரு கன்சாலிடேஷன் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்கான சான்சஸ் இருந்தது. ஏன்னா சேலிங்கான சின்னாரே தெரியல அதில். ஸோ அதனால் உங்களுக்கு அது வியூ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு. ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேனில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் புல்லிஷ் அந்த மாதிரி போயிடுச்சு. அது கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக கொடுங்க ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு இதை நீங்கள் டிப்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, கால்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து உங்கள் கூட நான் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேனல் பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணுவீங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதும் கிடையாது, லைக் பண்ணி வைக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி டைம் பாஸ் அப்படின்ற எண்ணத்தோடு பார்க்காதீங்க. நம்ம உண்மையிலே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதிக்கணும்னா டைம் கொடுத்து தான் ஆகணும். எத்தனை வருஷம்னா உங்களுடைய டைம், உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் எத்தனை வருஷத்தில் கற்றுக்க முடியும் இந்த டிசைட் பண்ண முடியுமே தவிர, நான் 1 மாதத்தில் கற்றுக்கணும், 10 நாளில் கற்றுக்கணும், 2 வாரத்தில் கற்றுக்கணும், 2 மாதத்தில் 3 மாதம் அப்படிலாம் இன்றைக்கி டிசைட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் நிறைய பேர் 5 வருஷமாக 6 வருஷமாக இருந்து கற்றுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இதில். ஏன்னா அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற எண்ணம் வரதில்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட காசு இருந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து அவங்கள ட்ரேட் பண்ண வச்சிடும். கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட ட்ரேட் பண்ண வச்சிடும். ஸோ அவங்களால லாஸ்ட் சைடு நோக்கி போயிடுறாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ரிலையன்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருந்து 1996 பிலோ பிரேக் பண்ணால் கீழே சேலிங்கான சான்சஸ் இருந்து கொடுத்தது. ஏன்னா அந்த ப்ளூ கலர் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். இது அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் கொடுத்தாலும் இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஓகே, இக்னோர் த ரிலையன்ஸ், ப்ரோக்கன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் 2545 பிரேக் ஆனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் எது மாதிரி மேலே போகுது பாருங்கள். கொஞ்சம் மேலே போச்சு, ரீடெஸ்ட் பண்ணி அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணினேன். ஏஷியன் பெயிண்ட் பாருங்கள், ஏஷியன் பெயிண்ட்டு அதே மாதிரி 2545 பிரேக் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங்கோட உயிர் நாடியே வந்து மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மணி மேனேஜ் சிஸ்டத்தை உயிர் நாடி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமான இந்த நம்ம ஃபுல் ட்ரேடிங்க்கே ஹோல் இது இல்லாமல் எதையும் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த வெபினார் செமினார் போய்ட்டு அட்டன் பண்ணி நீங்கள் எவ்வளோ நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்கிட்டாலும் சரி, இந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா உங்களால் எதையும் பண்ண முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா ரிஸ்க் ரேஷியோ. உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ எப்படி அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ 1:1. நீங்கள் 1:, அதாவது ₹1 லாஸ் ₹1 லாபம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல 10 ட்ரேடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ட்ரேட் ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். பாஸ் இல்லை, ஃபெயில். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் 10 ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எத்தனை ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல சார், நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை நான்
அப்படின்றவங்க கண்டிப்பாக நாட் ஷூட்டபிள் ஃபார் ட்ரேட். நீங்கள் ட்ரேடிங்க்கு ஷூட் ஆக மாட்டீங்க. மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடுங்க. பணத்தை சேஃப்டி பண்ணுங்கள். நான் என்னுடைய ஸ்பீச்சஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் என் டேரெக்டாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். இந்த 1:1 ரேஷியோலாம் என்னென்னு தெரியல சார், இதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது, நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் அப்படின்றவங்க தயவு செஞ்சு உங்களுடைய பணத்தை காப்பாற்றிக்கங்க. மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுங்க. வேறு வேலையை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, நான் ஆஸ் எ ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் 10 ட்ரேடில் சார் 3 ஃபெயில் ஆகுது, இல்லை 4 ஃபெயில் ஆகுது. என்னுடைய 10 ட்ரேட் நான் எடுத்தேன்னா 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் மனசாட்சியோட பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் உங்களோட லைஃப் நீங்கள் தீர்மானிக்கிறது. ஓகே, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கினா போதும். ஏன்னா நான் உங்கள் கூட இருக்க போகிறதுல அந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல 10க்கு 4 என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுது, 6 தான் பாஸ் பண்ண முடியுது, 4 வந்து ஃபெயில் ஆகிடுது அப்படின்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்ல ட்ரேடர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ட்ரேடர் தான், நல்ல ட்ரேடராக மாறிட்டு வரீங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை சார் 10க்கு ஒரு 3 தான் ஃபெயில் ஆகுது அப்படின்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பர் ட்ரேடர், நல்ல ட்ரேடர். ஒரு சிலர் சொல்லுவாங்க 10க்கு 10 சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. நம்பாதீங்க, அது மாதிரி சொல்கிறவங்கள நம்பாதீங்க. எவ்ரி ட்ரேடு பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, நம்ம லைவ் ட்ரேடிங்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரெண்டு இப்படி பிரேக் ஆகிட்டே இருக்கும். கீழே இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட், அப் ட்ரெண்டு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே, அதுக்காக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸே கொடுக்க முடியாது, இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸே போட முடியாது, நான் அந்த ஒன்லி பை சைடு மட்டும் உட்காந்து போவேன்னா முடியுமா? கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஒன்று உண்டு, ஆனால் சான்சஸ் கம்மி. ஓகே, 10க்கு 3 தான் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த 3ல் இதுவாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் ரேஷியோ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 1:1 நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை 1:1.5 பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் 1:1 1:1.5 பண்ணுறீங்களா இல்லை 1:2 பண்ணுறீங்களா அதை பார்த்துங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுடைய அக்யூரேசி 1:1 இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. 1:2லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் பண்ண முடியும். 1:2 வந்து நான் அதிகமாக இதை கூட நான் யூஸ் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் மேக்ஸிமம் பண்ணுறது 1:1 தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் சொல்லிக்கிறதுல ஒன்றும் அவமானமாக நினைக்காதீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மார்க்கெட்டில் நான் எது அவமானம், என்னால் முடியலையே அப்படிலாம் கிடையாது. என்னால் எது முடியுதோ அதுதான் நீங்கள். ஓகே, இப்போ நான் 1:1 தான் நான் சக்ஸஸ் ரேஷியோ பண்ணி காமிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். நான் 1:1.5 பண்ணுறேன், நான் 1:1.2 பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணல. எப்போவாச்சும் ரேர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ரேர்னா நான் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நீ கொடுத்தே என்னோடய மூடு வந்து நான் சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு இருக்குது அந்த இடத்துல. என்னோடய மைண்ட் செட்டை ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியே வர மைண்ட் செட் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு போக சொல்ல, ஏன்னா என் மைண்ட் செட் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்போது எனக்கு ஃபேவராக ப்ராஃபிட் போய்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுன்ற எண்ணம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் தேவையில்லை எனக்கு. ஆனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும். அந்த ஸ்டாப் லாஸ்க்காக நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அப்போ என்ன ஒன்று, அன்றைக்கி நாள் வந்து 1:8 1:7 கூட போகும். ஒரு சிலர் வந்து அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு. பாருங்கள், 1:1 1 மடங்கு லாஸு 10 மடங்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை அனுப்பிச்சிருவாங்க. அதையும் நம்பாதீங்க. ஓகே, ஸோ அதுவும் ஃபேக். 1:1 நிறைய பேர் பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்க, நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அதே கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. 10க்கு 5 ஃபெயில் ஆகுதா பரவாயில்ல, தப்பு இல்லை. 10க்கு 4 ஃபெயில் ஆகுதா இட்ஸ் ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து ரிஸ்க் ரேஷியோவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு வாங்க. எப்போ 10க்கு 3 சக்ஸஸ் ஆகுதோ சூப்பர், நீங்கள் நல்ல ட்ரேடர், செம்ம பர்ஃபெக்டாக ஆகிட்டுங்கன்னு அர்த்தம். 10க்கு 2 ஃபெயில் ஆகுதுன்னா ஒரு சில மாதத்தில் 2 ஃபெயில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில மாதத்தில் 3 ஃபெயில் ஆகும், காமன், அது தப்பேல கிடையாது. ஆனால் 10க்கு 10 சக்ஸஸ் ஆகணும், 10க்கு 9 சக்ஸஸ் ஆகணும், இப்போ 1 தான் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு ஓவராலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. 10க்கு 7 இருந்தால் ஓகே. 10க்கு 7 நீங்கள் சக்ஸஸ் ஆகிங்கன்னா சூப்பர், செம்ம. ஒரு சில மாதம் 10க்கு 8 வந்தால் லக்கு, பரவாயில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஸ்க் ரேஷியோவில் எந்த அளவுக்கு உங்களுடைய கேபிட்டலை யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10,000 rupees இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல் வந்து
10,000 rupees இருக்குது. இந்த 10,000 rupeesக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிலையோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு லாட்டை ஒரு ஸ்கிரிப்டில் எடுத்துக்கிறீங்களா, அதில் வந்து 10,000க்கு ஒரு 500 குவான்டிட்டி நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது ஒன்லி 50 குவான்டிட்டி மட்டும் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஓகே, நீங்கள் 50 குவான்டிட்டி மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 10 ட்ரேட் பண்ண சொல்ல 7 சக்ஸஸ் ஆகுது, 3 தான் ஃபெயில் ஆகுதுன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து செகண்ட் ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்காக செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஒரு ட்ரேடு ஃபெயில் ஆகிடுச்சு, இன்னொரு ட்ரேட் கண்டினியூவாக 2 ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகும். 3ஆவது ட்ரேடு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் ரேஷியோ முடிச்சுட்டு தான் இங்கே வரோம். ரிஸ்க் ரேஷியோ இல்லாமல் இங்கே வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு ரிஸ்க் ரேஷியோ, மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் ரிஸ்க் ரேஷியோ. ஓகே, ரிஸ்க் ரேஷியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் சொல்கிற இந்த கணக்கெலாம் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர ரிஸ்க் ரேஷியோ தப்பாக போயிடுச்சுன்னா இது எல்லாமே கேல்குலேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ ரிஸ்க் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஸ்டாப் லாஸ் போட கற்றுங்க, டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் 4 ரூபா போட்டுட்டு 4 ரூபா டார்கெட் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கூட கொடுத்துட்டு ஒரு ட்ரேட் முடிஞ்சிச்சுன்னா 4 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் 5 ரூபா ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, 4 + 5 வந்து 5 ரூபா உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் இதையே நீங்கள் இப்படி பண்ண சொல்ல என்ன ஆகுன்னா, அதே 4 ரூபா நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா 4 rupees -1 இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு 3 ரூபா தான் உங்களுக்கு டார்கெட் வரும். ஓகே, கொஞ்சம் இது புரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அவ்வளோ டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் ஆகாது. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸோட ப்ராஃபிட் நம்ம வைக்க சொல்ல அந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோ வைக்க சொல்ல டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு 1:1 வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஸ்டார்டிங்கில். ஓகே, நீங்கள் எப்போ அந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோ வின் பண்ணிட்டு முன்னாடி வரீங்களோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் 1:1.2 அந்த மாதிரி பண்ண சொல்ல அந்த டேக்ஸ் ப்ரோக்கரேஜை கவர் பண்ணிவிட்டு 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் நீங்கள் மாறிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். ஸ்டார்டிங்கில் இருக்க சொல்ல நீங்கள் 1:1 வைங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் உங்களோட கேபிட்டலுக்கு எந்த சேதாரமாகவும் பார்த்துக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மணி மேனேஜ் சிஸ்டத்துக்கு வந்துடலாம். ஏன்னா ரிஸ்க் ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இல்லை புரியல அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் எதுவுமே புரியாமல் போய்டும் உங்களுக்கு. அதனால சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் வந்து 4 + டேக்ஸ் ஆகுது, ப்ராஃபிட்டில் மட்டும் 4 - ஏன் ஆகுதுன்னா, ஆமாம், நீங்கள் வாங்கி விற்றாலும் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் ப்ரோக்கரேஜ் உங்கள்கிட்ட காசு வாங்காமல் விட மாட்டான். அதே மாதிரி நீங்கள் டேக்ஸ் கொடுக்காமல் விட முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொடர்ந்து இந்த ட்ரேட்லையும் ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த ட்ரேட்லையும் ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்த ட்ரேடில் கன்ஃபார்மாக நீங்கள் சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடில் 50 லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேடில் ஒரு 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுறீங்க, அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா 150 குவான்டிட்டி ப்ளஸ் உங்களுக்கு டேலண்ட் எந்த அளவுக்கு 200 குவான்டிட்டியாக இந்த இடத்துல மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே சொல்கிறேன். இல்லை ஒரு சில வந்து இந்த 500 குவான்டிட்டி சொன்னேன் இல்லைங்களா, இந்த 500 குவான்டிட்டியும் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே போட்டு நீங்கள் குவான்டிட்டி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாமே தவிர, இல்லை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்க, இப்போ தான் கற்றுக்க மணி மேனேஜ் சிஸ்டம் கற்றுக்கலான்னு இருக்கேன் சார், நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது எனக்கு, நான் இப்போ தான் கற்றுக்கலான்னு இருக்கேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெரியுது எனக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 150 குவான்டிட்டியை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 150 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் வராது, இந்த 2 லாஸை ரிகவர் ஆகும், அவ்வளோதான். ஆனால் அந்த டேக்ஸஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த டேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெயின் வந்து டேக்ஸும் ப்ரோக்கரேஜ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரது. ஏன்னா அந்த 1:1.2 நீங்கள் வைக்கிறப்போ அந்த டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் கூட கவர் ஆகிடும். நீங்கள் 1:1.1 கூட வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, டேக்ஸ் ரிகவர் ஆகிடும். 1:1.2, 1.3, 1.4, 1.5, 1.6 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, மணி மேனேஜ் இப்படி தான் நீங்கள் கொஞ்சமாக ரிகவர் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் ஒரே அடியாக நீங்கள் இஷ்டம் வந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேபிட்டல் ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட். ஓகே, சரி, நீங்கள் இப்படி பண்ண சொல்ல எந்த மாதம் இந்த 10,000 வந்து 11,000 மாறுதோ, 11,000 மாறுதோ, அப்போ நீங்கள் கண்டிப்பாக செம்ம ஹாப்பி ஆகிடுவீங்க. அந்த பரவாயில்ல, அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வெறும் 1,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சா கூட அந்த 10,000 ரூபாய் கேபிட்டலுக்கு நீங்கள் உண்மையிலே செம்ம ஹாப்பி ஆகிடுவீங்க. அது நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க பாருங்கள் கமெண்ட்டில். ஏன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வச்சுட்டு 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறது, மறுநாள் 3,000 ரூபாய் லாஸ் ஆகிட்டு மிச்சம் 7,000, 8,000, 6,000 அப்படியே கொஞ்சமாக கரைஞ்சி கேபிட்டல் கரையத்தோட 10,000 ரூபாய்ன்றது ஒரு மாதம் கழிச்சு 11,000 ரூபாய் மாறிச்சுனாவே பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா என்னடா அது வெறும் 10,000 ரூபாய் போட்டு வெறும் 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ட்ரேட் அப்படின்றது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அது லாஸ் பண்ணவங்களுக்கு அதனுடைய வழி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. மெயின் இந்த வீடியோ லைக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ, கமெண்ட்ஸ் அது எந்த அளவுக்கு வருதோ, வியூஸ், ஷேரிங் அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.